சமூக வலைதள உலகில் இப்போது ஆதிக்கம் செலுத்தும் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக மெட்டா நிறுவனம் இருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் என பல நிறுவனங்கள் மெட்டாவுக்கு கீழ்தான் வருகிறது. இதற்கிடையே இந்த நிறுவனத்திற்கு எதிராக இப்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மெட்டாவுக்கு எதிராக போனால் இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பை தனி நிறுவனங்களாக மார்க் ஜுக்கர்பர்க் விற்க வேண்டிய சூழல் ஏற்படும். உலகில் இப்போது டெக் நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதன்படி உலகில் உள்ள மேஜர் டெக் நிறுவனங்களில் ஒன்று மெட்டா. இதன் தலைவராக மார்க் ஜுக்கர்பர்க் இருக்கிறார். $1.4 டிரில்லியன் மதிப்பு கொண்ட இந்த மெட்டா நிறுவனத்தின் கீழ்தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட நிறுவனங்கள் வருகிறது. இந்த மெட்டா நிறுவனத்திற்கு எதிராக தான் தற்போது அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதாவது இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட நிறுவனங்களை கையகப்படுத்தி சமூக வலைதள சந்தையில் மெட்டா நிறுவனம் சட்டவிரோதமாக போட்டியே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியுள்ளதாக அமெரிக்க பெடரல் ட்ரேட் கமிஷன் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. இந்த வழக்கு மெட்டா நிறுவனத்திற்கு எதிராக போனால் அவர் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் செயலிகளை விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார். இந்த வழக்கில்தான் முதல் சாட்சியாக மார்க் ஜுக்கர்பர்க் விசாரணைக்கு ஆஜரானார். இதில் மெட்டா நிறுவனத்தின் எதிர்காலம் மட்டுமில்லை, வரும் காலங்களில் ஒரு டெக் நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்கும்போது ஏற்படக்கூடும் சட்ட சிக்கல்களையும் விளக்குவதாக இது இருக்கிறது. நேற்று முதல் நாள் விசாரணை முடிந்த நிலையில் இன்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்படுகிறது. முன்னதாக நடந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டேனியல் மேட்சன், மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் என அனைத்தையும் தன்வசம் வைத்திருக்கிறது. இதனால் யூசர்களுக்கு மாற்று என்பதே இல்லாமல் போய்விட்டது. வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராம் வளரும்போதே இது எதிர்காலத்தில் தனக்கு போட்டியாக வரக்கூடாது என்பதற்காக இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் நிறுவனங்களை மெட்டா நிறுவனம் வாங்கிவிட்டது. இதன் மூலம் அவர்கள் சமூக வலைதள மார்க்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் என்று கூறியிருந்தார். இருப்பினும் தங்கள் நடவடிக்கையை மார்க் ஜுக்கர்பர்க் சரி என நியாயப்படுத்தினார். இது தொடர்பாக மார்க் ஜுக்கர்பர்க் மேலும் கூறுகையில், யூசர்களுக்கு புதுமை மற்றும் அவர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதே மற்ற நிறுவனங்களை வாங்கினோம். மெட்டா நிறுவனம் காலப்போக்கில் பல தளங்களில் பரிமாணித்துள்ளது உண்மைதான். அடிப்படையில் இருந்து வேறுவிதமாக மெட்டா வளர்ந்துவிட்டது உண்மைதான். ஒருவர் வீடியோ உள்ளிட்ட கண்டென்ட்களில் செலவிடும் நேரம் அதிகரித்தாலும் ஒருவரை அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கனெக்டாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அடிப்படை நோக்கம் என்று கூறியிருந்தார். அதன் பிறகு சுமார் 1 மணி நேரம் சமூக வலைதள மார்க்கெட்டில் மெட்டா நிறுவனத்தின் ஆதிக்கம் குறித்து மார்க் ஜுக்கர்பர்க்கிடம் டேனியல் கேள்வி எழுப்பினார். சமூக வலைதள சந்தையில் மெட்டா நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதன் மூலம் மெட்டாவுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பவர் குவிந்து கிடக்கிறது. மேலும் யூசர்களுக்கு தேர்வு செய்ய ஆப்ஷன்களே இல்லாமல் போய்விட்டது என்பதே அரசின் வாதமாகும். இருப்பினும் சமூக வலைதளம் என அரசு வரையறுக்கும் மார்க்கெட் என்பதே தவறானது என்ற வாதத்தை மெட்டா முன்வைத்தது. மேலும் டிக்டாக், ஸ்னாப்சாட், யூடியூப் மற்றும் ஐமெசேஜ் என பல தளங்களும் தங்களுக்கு போட்டியாக இருப்பதாக மெட்டா நிறுவனம் வாதத்தை முன்வைத்தது. கடந்த 2012ஆம் ஆண்டு மார்க் ஜுக்கர்பர்க் தனது ஊழியர்களுக்கு அனுப்பிய மெயில்தான் இதில் முக்கிய ஆதாரமாக அமெரிக்க பெடரல் ட்ரேட் கமிஷன் முன்வைத்தது. அதில் இன்ஸ்டாகிராமை வாங்குவதன் மூலம் போட்டியாளரை காலி செய்ய முடியும் என்பது போல ஜுக்கர்பர்க் மெயில் அனுப்பியிருந்தார். மற்றொரு மெயிலில் ஃபேஸ்புக் கேமராவில் இன்ஸ்டாகிராமுக்கு இணையான வசதிகள் இல்லை என கவலை தெரிவித்திருந்தார். இந்த மெயில்களை தான் அனுப்பியது உண்மைதான் என்ற ஜுக்கர்பர்க், இருப்பினும் அதை வேறு டோனில் அரசுவாதமாக முன்வைப்பதாக குறிப்பிட்டார். மேலும் 2012இல் இன்ஸ்டாகிராமை வாங்கும் முடிவு மற்றும் 2014இல் வாட்ஸ்அப்பை வாங்கும் முடிவு என இரண்டையும் அரசு நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்ததாகவும் மெட்டா வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தனர். மேலும் பயனாளர்கள் அனுபவத்தை மேம்படுத்தவே இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் தளத்தை வாங்கியதாகவும் மெட்டா வாதத்தை முன்வைத்தது. இந்த வழக்கில் ஒருவேளை அமெரிக்க பெடரல் ட்ரேட் கமிஷன் வெற்றி பெற்றால் மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப்பை தனி நிறுவனங்களாக விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கடந்த பல ஆண்டுகளாகவே மெட்டா நிறுவனம் 3 தளங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாடலை உருவாக்கி அதன் மூலம் வருமானம் பார்த்து வந்த நிலையில் அதற்கு பெரிய அடியாக இருக்கும். மெட்டாவின் வருவாயில் சுமார் 50% வரை இன்ஸ்டாகிராமிலிருந்து மட்டும் வருகிறது. இந்த சூழலில் இன்ஸ்டாகிராமை தனி நிறுவனமாக விற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அது மெட்டா நிறுவனத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகவே இருக்கும். இந்த வழக்கு விசாரணை மொத்தம் 8 வாரங்கள் நடைபெறும் நிலையில் இறுதியில் எடுக்கப்படும் முடிவு டெக் உலகையே மாற்றப்போவதாக இருக்கக்கூடும் என்று கூறுகின்றனர் வல்லுநர்கள்.